ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஹோம் டூர் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்னோடய ஹோம் டூர் வந்து போட்டதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஹோம் டூர் போட்டு. இப்போ அதனால் நான் வந்து ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றத வந்து முதல் கொண்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய வீட்டை நீட்டாக வந்து முடிச்சிருக்கேன். ஐ மீன் வாடகை வீடு, என்னோடய வீடு. இப்போது நான் இருக்கிற வரைக்கும் இது என்னோடய வீடு. ஸோ அப்படின்னா அது வரைக்கும் நீட்டாக வச்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இவ்வளோ நீட்டாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில டைமில் வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பொருளுங்களை வந்து மாற்றி வைக்கிறது வழக்கம். அதை பொம்பளைங்களால் எவ்வளோ நீட் பண்ணாலும் நம்ம ஒரு ஆளே இருக்கிறது கிடையாது. இப்போ நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வாரத்தில் 2 வாட்டி நான் வந்து என்னோடய வீடை வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையிலே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே இப்போ வந்து 4:30 ஆக போகுது. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மதியமே நான் வந்து எடுக்க வேண்டியவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அதை பாருங்கள், துணி எல்லாமே வந்து துவைக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா. துவைச்சிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டாப் தைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தைச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என்னால் வந்து சுத்தமாக வந்து டைமே கிடைக்கல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னோடய ஹோம் டூர் வந்து பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் இன்றைக்கி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் இப்படி இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு கம்பெனி இருக்கும். அதே மாதிரி பாய்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கடை, முன்னாடி இருக்கிறது வந்து கடை, இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரப்பர் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழியிலேருந்து தான் நம்ம வந்து போகணும். இன்னொரு வழியும் இருக்குது, அதையும் நான் வந்து வீடியோக்குள்ளே வந்து காமிக்கிறேன். இது வந்து முன்னாடி வந்து கடை வந்து வரும். கடை அப்புறம் இந்த பக்கத்தில் நம்ம வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த பக்கம் தான். அந்த பக்கம் வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய வாடகைக்கான ரூம்புங்கள்லாம் இருக்குது. நாங்கள் இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே சைடில். இது உண்மையாகவே ரொம்ப சேஃப்டியான ஒரு இடம். இந்த இடத்துல இது வந்து வாழை செடி அதெல்லாமே ஒரே இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்துட்டுருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து இன்னொரு இடம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து 8 மாதம் கழித்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹோம் டூர் வந்து போட போகிறோம். இது காலையிலே வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன். என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் நாங்கள் வந்து இப்படி உள்ளே வருவோம். இன்னொரு வழியுமே இருக்குது. இந்த பக்கம் வந்து ஓப்பன் பிளேஸு, துணி துவைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் இந்த சைடு வந்து பாத்ரூம், 3 பாத்ரூம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தா அவங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இது வந்து எனக்காக. அது வந்து இன்னொரு வந்து பாத்ரூம். இது வந்து கருவேப்பிலை செடி. அந்த சைடு எல்லாமே வந்து மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து துணி துவைக்கிற மாதிரி அந்த மாதிரி. இந்த சைடு வந்து வான்மதிக்காங்க வீடு. இந்த பக்கம் அப்படிங்க இது சொந்த தான். இன்னொரு வழி ஓகேங்களா. இது வந்து ஒரு சின்ன அப்படின்னா வெளியில் வந்து பட்டா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வெளியில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இந்த இடம். இது வந்து உட்காரத்துக்காக. பட் நான் வந்து அந்த இடத்துல எல்லாமே தேவையான பொருளுங்க எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே வந்து எப்போவுமே வண்டி நிற்கும். இன்றைக்கி ரொம்ப வேர்க்குது அப்படின்றதால இங்கே வந்து படுத்துட்டோம். இதுதான் வந்து வீடோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா. வச்சுக்கலாம். இதுதான் வீடோட என்ட்ரன்ஸ். ஒரே நிமிஷம் நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நம்ம பேசுறது வந்து தெரியும். கொஞ்சம் பேக் போகலப்போ பேக் போ. இது வந்து வீடியோன்னு சொல்கிறேன், வீட்டோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா. வந்த உடனேயே ஒரு சோஃபா இருக்கும், சேர் ஒன்று வச்சுருப்பேன், மிஷின் வந்து இங்கே வச்சுருப்பேன். வந்த ஒரு 2 ஸ்டெப்லேயே வந்து கிச்சன் இருக்கும். வாங்க, இது வந்து கிச்சன். இந்த பக்கம் இங்கே வந்து ஒரு 4 செல்ஃப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி சோப்பு இந்த மாதிரி தேவையானது எல்லாமே பாத்திரம் என்னென்ன எடுக்கிறதுக்காக இருக்கோ அது எல்லாமே நான் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். இது வந்து சாமிக்காக கூட்டுறதுக்கு அதுக்கு எல்லாமே. இங்கே வந்து சிங்க் இருக்கும். தப்பாக எடுத்துக்காதே, காலையில் நான் க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து
நம்ம பாத்திரம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிறது அது எல்லாமே. இங்கே கீழே ஏதாவது நம்ம வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் வந்து கேஸ் வச்சுருக்கேன். இந்த 3 இடத்துலையுமே வந்து எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து வைக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே மசாலா ஐட்டம்ஸு, பருப்பு ஐட்டமு, தாளிக்கிற ஐட்டமு அந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த சைடில் எல்லாமே வச்சுருப்பேன். இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு தட்டை ஸ்டாண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரிசி டப்பா. இது வந்து சும்மா எங்களுக்கு தேவை வேணும் அப்படின்றதுனால இதை ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு காமிக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ணிப்போம் எப்பயாவது ஒரு வாட்டி. மேலே இந்த சைடெல்லாம் இது வந்து வைஷ்ணவி கொடுத்தது. எனக்கு இட்லி என்னால் செய்ய முடியல அப்படின்னும் போது வைஷ்ணவி வந்து கொடுத்தது. இது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட இருந்த பாத்திரமும் அதுக்கப்புறம் வன்மதேக்கம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மிக்ஸி. இது வந்து சின்ன சின்ன பொருளுங்க எல்லாமே நாங்கள் அங்கே வந்து வச்சுருக்கோம். இவங்க இதில் வந்து கொத்தமல்லி எல்லாமே நான் இந்த மாதிரி போட்டு வைப்பேன். அதை வந்து கெட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த சைடில் வந்து சின்னதாக வந்து ரேக் மாதிரி இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாததுங்க எல்லாமே இந்த சைடில் வந்து போட்டு வைப்பேன். இங்கே கீழே வந்து மாவு, காய்கறிங்க எல்லாமே இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி. ஓகே, கிச்சனை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹாலை வந்து பார்க்கலாம். ஹாலில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து இங்கே வந்து சாமி வந்து இருக்கும். முருகர் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சின்னதாக நான் ரெடி பண்ணது ஆணி வந்து 2 ஆணி ஆச்சு. இங்கே மிஷின்ஸ் மேலேயே வந்து தேவையான பொருளுங்க எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கிறதுக்குள்ள கை வலி எடுத்துக்கிச்சா கை வலிக்கு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் வந்து வீடு எடுக்கிறாங்க. உட்காந்துட்டாரு. இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் தேவையான பொருள் எல்லாமே நான் வந்து வச்சுருப்பேன். அதே சமயம் இங்கே காமிங்க. இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நூல் டப்பா, அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்குறது. இந்த சைடு இங்கே காமிங்க. இந்த சைடு எல்லாமே வந்து எல்லாமே ஸ்டிச்சிங்காக மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மேக்கப் திங்ஸ் அதெல்லாமே வச்சுருக்கேங்க. இந்த டப்பாவில் எல்லாமே இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே போதும். இவ்வளோ ஜூக்கெல்லாம் எடுத்துட்டாந்தா பாவம் மக்கள் பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் இங்கே வந்து நான் வந்து என்னோட ஏரியா மாதிரி வச்சுருக்கேன். கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து சோப்புன்றேன். ஐயோ ரொம்ப உலவுது. பவுடர், மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆயில் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நானே ரெடி பண்ணி வச்சது தான். இது ஒரு சேரு, இது ஒரு ஃபேனு. இப்போ வந்து நம்ம வந்து ரூமுக்கு வந்து போக போகிறோம். ரூமில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். வெயிட். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்கள், இது சாயபாபாவோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து சிவனோட ஃபோட்டோ இருக்கும் இங்கே. வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற துணி எல்லாமே வந்து வச்சுருப்பேன். இந்த டப்பாலையுமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, எப்பயாவது ஒரு வாட்டி சாரீஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் கஸ்டமரும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வந்து சேஃப்டியாக நம்ம வச்சுக்கிறது வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால் சேஃப்டியாக இதில் வச்சுருக்கேன். இது வந்து பழைய ட்ரெஸ்ஸஸ், சாரீஸு அதெல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய சாரீஸ் அதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். சாரீஸோட கலெக்ஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து சொல்கிறேன். இதுவுமே வந்து கஸ்டமருக்காக ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது எல்லாமே எடுத்து இங்கே வச்சுருக்கேன். சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ப்ளவுசஸ் வச்சுருப்பேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர்து. இது வந்து கட்டில் உங்களுக்கே தெரியும். இது வந்து மேட்டு க்ளீன் பண்ணும்போது மேலே எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பார்ட்டிஷன் அப்படின்னா இது வந்து ஆரி ஒர்க்குக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் வந்து காமிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. பீட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து குண்டன்ஸ் இருக்கும், நீடல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து எல்லார் வீட்டில் இருக்கிற மாதிரி
மூவ் தலைவலிக்கு யூஸ் பண்ணுற அமிர்தாஞ்சனம். இது வந்து அலர்ஜிக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி மினி பேங்க் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டோட ஹெட்ஃபோனு. இது வந்து சார்ஜர். இதுக்கு கீழே காமிங்க. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வளையல், அதுக்கப்புறம் வந்து ஃபைல் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன், தேவையான மெடிசன்ஸ் அந்த மாதிரி. இது வந்து என்னோட ஹேண்ட்பேக். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பூஜை அறை. பூஜையை வந்து செஞ்சு இன்னைக்கு வந்து பூஜை செய்யலை, ஏன்னா டைமே க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. மேலே எல்லாமே வந்து விளக்குங்க அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன், விளக்குக்கு எண்ணெய் அந்த மாதிரி பாருங்க. கீழே வந்து கிருஷ்ணருக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழே வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன உண்டியல், காயின் மட்டும் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன உண்டியல் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பூவு அந்த மாதிரி குட் நைட்க்கு செப்பிஃபின்னு அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், மேலே வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து மேலே வச்சாச்சு. ஹோம் டூரை வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லி முடிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து முதல் கொண்டு நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப வேர்த்துச்சு, அதனால் அவரால் வந்து நின்றுட்டு இருக்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும். இஷ்கர்.